மிகவும் இவர் எந்த ஒருத்தர் இருந்தார் ஒரு ஊர்ல, அவர் ஜாதகம் சொன்னா எல்லாமே 100% முழுமையா நடந்துரும். ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தார், பெரிய சோதிடர் அவர். ஏன்னா காலகாலமா பரம்பரையா சொல்லிட்டு வர்றாரு ஜோதிடர் அவரு. அவர் எதை சொன்னாலுமே எல்லாமே நடந்துடுது. சரி, எதை சொன்னாலும் நடந்துடுது, எல்லாருமே அவர் சொன்னாத மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த ஊர் மக்கள் இருந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் நிறைவா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது, ஒருவர் வராரு, அவருடைய ஜாதகத்தை கேட்கலான்ட்டு இந்த சோதிடரை தேடி போய் அவருடைய ஜாதகத்தை எல்லாம் காட்டி தன்னுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அந்த சோதிடர் இவரை பார்த்துட்டு அவருடைய கணிப்பை பார்க்கறாரு. ஏன்னா அவர் தான் பெரிய சோதிடராச்சு, அவருடைய கணிப்பு தான் எதை சொன்னாலும் நடந்துடும், சரியா சொல்லுவார். அவர் என்ன பண்றாரு, இவருடைய கட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவன் நாளைக்கே உயிரோட இருக்க மாட்டான், இறந்துருவான் அப்படின்னு அவருடைய கணிப்பை பார்த்துடுறாரு. நாளைக்கு உயிரோட ரொம்ப இறந்துருவான்னு தெரிஞ்சு போச்சு. இவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு எல்லாமே நல்லாதான்ப்பா, இன்னைக்கு நல்லா தான் இருக்கு, நான் நாளைக்கு சொல்றேன், நீ கவலைப்படாத, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு நான் உனக்கு சொல்றேன் என்ன விஷயம் என்ன நடக்க போகுதுன்ட்டு இன்னைக்கு போய் நீ நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புறாரு. சரி, எவ்வளோ உங்களுக்கு தொகை தரணும்னு கேட்டதுக்கு, நீ காசுலாம் தேவையில்லை, நீ நாளைக்கு நீ வா, நம்ம நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த சோதிடர். இவரும் சரின்னு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகலான்னு இவர் கிளம்பும் பொழுதே அங்கன்னு அந்த சோதிடர் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாரு, அவங்க வீட்டுக்கு போகலான்னு. போகும்பொழுது செம மழை, மழை இடி மின்னல்னு அப்படி அடிக்குது. ஒதுங்கலான்ட்டு ஒரு ஓலை குடிசை, அது ஓட்டியார், இது மழை ஒழுகுது, மழை தண்ணி வந்தால் ஒழுகுறக்கூடிய அப்படி ஒரு ஓலை குடிசை. அது அந்த குடிசை ஒரு சிவன் கோயில், சிவலிங்கம் இருக்குது, அது ஒரு கோவில் தான், ஆனால் ஓலை குடிசையால் ஏற்படப்பட்ட ஒரு கோவில். அந்த கோயில் ஓரம் ஒதுங்குறார். மழையால் ஒழுகுது உள்ள, இப்படி ஓரம் நின்று பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டு, என்னடா இது மழையில் இப்படி ஒழுகுதே சாமியாண்ட, இதுக்கு நம்ம நாளைக்கா ஒரு 10 ஓலை வாங்கி போட்டோமோ மழையில் நனையாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாரு, வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போய் தூங்குறாரு. அதே போல் மறுநாள் மாலை வராரு. இந்த சோதிடரை பார்த்து கேட்போம் என்னதான் விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு வராரு. ஒரு சோதிடரை பார்க்க வராரு. அந்த சோதிடர் என்ன சொல்றாரு, ஆச்சரியப்படுறாரு. என்னடா இது, இந்நேரம் இறந்துருக்கணுமே என்னுடைய கணிப்பின்படி, ஏன்னா நான் இவ்வளவு காலமா சொல்றேன் எதுவுமே பொய்யானது கிடையாது, என்னுடைய ஜாதகம் நான் சொன்னா அப்படியே சரியா பழிக்கும், ஆனா இவனுக்கு எப்படி இவன் உயிரோடே நிக்கிறான்னு யோசிக்கிறாரு. நம்மளுடைய கணிப்பு சரியா இல்ல தப்பா ஒரு வேலை சொல்லிட்டு திருப்பி ஒரு ஜாதகத்தை வேகமா வாங்கி பாக்குறாரு. எல்லாம் சரிதானே, இறந்துருக்கணுமே, இவன் எப்படி அவன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவங்ககிட்டயே கேட்போன்னு சொல்லி, நீ நேற்று என்ன பண்ணன்னு கேட்கிறாரு.